திருவாரகம் ஓம் சக்தி பராசரம் ஓம் சக்தி பராசரம் ஓம் சக்தி பராசரம். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நமது கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ஐயா அவர்களுக்கும் அறங்காவலர்கள் அனைவருக்கும் இந்த கோவிலின் மேலாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கோவிலின் அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் குறிப்பாக முக்கியமாக இங்கு சிறப்பாக கூடியுள்ள பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த அடியன் பொன்னேரி வாசு முறக்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆன்மீக சொற்பொழிவை அதுவும் நமது காளிகாம்மாவுடைய சிறப்பு சொற்பொழிவை அதுவும் நவராத்திரியின் புதன்கிழமையில் அடியனுக்கு கிடைத்த மாபெரும் வாய்ப்பை அடியன் எல்லாம் வல்ல அம்பாளர்களால் பயன்படுத்திக் கொள்ள இந்த திருக்கோயிலே இந்த அடியன் 18 ஆண்டுகள் சொற்பொழிவாற்றி இது 19வது ஆண்டாக சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடைய ஒரு பதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற நென்பொடி நென்பெணி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற நேணி அபிராமியங்கள் அபிராமி பட்டர் பாடிய முதல் பாட்டு. அமாவாசையிலே போய் பௌர்ணமி வருமா இரவு பரும் பக்தன் நினைத்தால் பகவான் அருள்வார். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அதன்படி தரபோஜி மன்னன் வருகிறார். தரபோஜி மன்னன் தனக்கு பிள்ளை வரம் பெற்று அங்கே அபிராமி அம்பாளிடம் வந்து கேட்க வந்திருக்கிறார். அப்போது நமது இவர் பட்டர் கண்ணை மூடிக்கொண்டு எல்லாருக்கும் சாமி எனக்கு பிள்ளை இல்லை, சாமி எனக்கு கஷ்டம், சாமி என் மகனுக்கு வேலை இல்லை, அது அவருக்கு என்ன தோணுகிறதோ சொல்லுவார். அவரை எல்லோரும் பித்தன் என்று பேசுவார்கள். பித்தன் அவனோட அறிவற்றவன் ஏதோ உணர்கிறான், அதை போய் நீங்கள் பிற்காட்டு எல்லாம் சொல்வார்கள். அவரவர் இஷ்டம், அவரவர் எப்படி இருக்கின்றாலும். இப்போது தரபோஜி மன்னன் என்ன எல்லோரும் போது அவரால் பேசுகிறார்கள் என்ன என்று தரபோஜி மன்னன் அந்த பட்டரை பார்த்து கோவில் நிர்வாகத்திடம் கேட்கிறார். ஐயா அவர் பித்தர் ஏதாவது வளருவார், கைத்தே கட்டுக்கொள்ளாது. இல்லை நான் வேண்டாம் ஐயா, அவர் ஏதாவது சொல்ல நீங்கள் ஏதாவது பேச வேண்டாம் ஐயா, நானும் கேட்கிறேனே, உங்கள் இஷ்டம். வந்தார் தரபோஜி மன்னன். அவரிடம் என்ன செய்தார்? அது நமது நாட்டு பெருமையை சொல்லிவிட்டார். நான் ஒரு தரபோஜி மன்னன், இங்கே அம்பாள் வேண்டுதலுக்காக வந்திருக்கிறேன். அப்பா பட்டரே, இன்று என்ன திதி? முழு அமாவாசை. இன்று என்ன திதி? அவருக்கு அம்பாள் இங்கே நெற்றியிலே பௌர்ணமியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். கனைமொழியோடு பேசுகிறார். இன்று என்ன திதி? அவருக்கு அந்த நினைப்பு என்ன? பௌர்ணமி பௌர்ணமா பௌர்ணமியாக ஜொலிக்கிறார். உடனே கேட்ட கேள்விக்கு இது என்ன திதி என்று கேட்டாரா? பௌர்ணமி. பட்டரே, கேட்பது யார் தெரியுமா? தரபோஜி மன்னன். இன்று என்ன திதி? மீண்டும் கேட்கிறேன். இன்று பௌர்ணமி. நான் மன்னன், என்னையும் நீ அனாசியப்படுத்துகிறாயா என்று சொல்லிவிட்டு, நீ மன்னனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொன்னது தான். ஒப்புமையே பேசிவிட்டார். அதன்படி அவர் சரி, இன்று மாலை இரவு வரவில்லை என்றால் உன்னை சிரசேதம் செய்திருக்கிறார். நமது ஐயா அவர்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மையம் சொற்பொழிவாற்றும் போது முழுதாக படம்
எடுத்தார். முழுதாக 1.5 மணி நேரம். இப்போது சொன்னேன் காளிகாமா கொஞ்சம் சொற்பொழி வாசிக்கிறது. எங்கும் படம் எடுக்க வந்திருக்கிறார். எனது ஆக சில பேருக்கு வந்து எடுத்திருக்கிறார். சரி, கதைக்கு வந்து இன்று சாயங்காலத்திற்குள், அதாவது இரவு முழு நிலவு வரக்கூடியவர் என் சிரம் துண்டிக்கப்படும். அவ்வளவுதான். போய்விட்டார். இவர் பட் அங்கிருக்கிற அந்த எப்பா பட்டரே, அப்பா பட்டரே, கண் தர என்ன நீ பம்பை விலை கொடுத்து வாங்கி விட்டாயே, என்ன இன்று என்ன திதி? அமாவாசை திதியாக வந்து கேட்ட தரபோதை மன்னனுக்கு என்ன சொன்னாங்க? இன்று முழு நிலவு வருவது சொல்லுங்க. எப்படி வரும் அமாவாசை? எப்படி நிலவு? நான் சொன்னேன், அவர் சொன்னார், நான் சொன்னேன். உன்னை சிரசரம் செய்வது என்று சொல்லிவிட்டார்களே, அவர் பார்த்துக் கொள்வார். அவர்தான் சாயங்காலம் ஆகிவிட்டது. இவர் தனக்குத்தானே தீயை மூடிக்கொண்டு மேலே ஊஞ்சல் நின்று கொண்டு பாட ஆரம்பித்துவிட்டார். அதிராக வந்தார். அது திரைப்படத்திலே வரும் மணியே அதல்ல, முதல் பாடல் அதல்ல. புதுக்கின்ற சென்றது ஊற்றி சேர்ந்த பூ என்றாலே அகரம் உகரம் மகரம் சேர்ந்ததான் உமா. உள்ள இருக்கிறாரே உமா மகன். 3 சேர்ந்ததான் ஓம். கண்டப்பட்டவர்களே இந்த அடியை ஒரு கேள்வி கேட்டார். கோவில் அதிகாரி பிரணவம் என்பதற்கு விளக்கம் சொல்ற. அந்த பிரணவத்தை வைத்து ஒரு வாரம் பேசினேன். அந்த அம்மா ஐயா அடியை கண்டப்பட்டத்திலே செவ்வாய்தோறும் கதை காணுகிறாகவும், வியாழந்தோறும் மயிலாப்பூர் 19 ஆண்டுகளாகவும், வெள்ளியோறும் கண்டப்பட்ட திருவத்தூர் வடிவுடையம்மன் கோயிலை 20 ஆண்டுகள், மட்டும் 2 ஆண்டுகள் அதிகம். ஏனென்றால் அங்குதான் பேச கற்றுக்கொண்டேன். அங்குதான் வடிவுடையம்மன் கையெழுத்து பேச கற்றுக் கொடுத்தார். தியாகராஜ பெருமானின் கையெழுத்து பேச கற்றுக் கொடுத்தார். அவர்களால் தான் பேச கற்றுக்கொண்டேன். அங்கு 20 ஆண்டுகள். திருவல்லிக்கை பாட்டாதி பெருமான் கோயிலே அங்கு பயணித்தார்கள். சரிங்க. அந்த சமாதானம் கண்டப்பட்டம் வேளாண் மயிலாப்பூர் சரிங்க பார்த்தாரு. இங்கே 18 ஆண்டுகளாக ஆடி மாசத்திலும் பேசுகிறேன், சொற்பொழிவாற்றுகிறேன். இங்கு தவறாகிறேன். அம்பாளோடு இவர்கள் குறிக்கிற செங்கல் உச்சி திலகம் உணர்வோடு மதிக்கிற மாணிக்க மாபலம் போல் விளக்க நேரங்களை அடைய பிறகு எந்த பாட்டு பாடினாலும் விளக்குவது வழக்கம். எல்லாத்துக்கும் நேரம் இல்லையா? பாட்டு மட்டும் குறிக்கிற செங்கல் உச்சி திலகம் உணர்வோடு மதிக்கிற மாணிக்க மாபலம் போல் மலர்கமலை குறிக்கின்ற மீன்கொழி வெண்கடி குங்கும கோயம் என்ன விரிக்கின்ற மேனி அகிலானி எங்கள் விழித்துணை அப்படி பாடுகிறார். அது இது ஊவல்லவா? சரி, ஊ ஆ மா 3 மட்டும் பாடுகிறேன். மணியே மொழியே மணிபுரங்க ஆணியே அணிக்கு அழகே அழுதாதவருக்கு பிடியே பிடிக்கு மருது அமர பெரும் விருது பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த வளர்க்க வேண்டும். நேரமில்லை. அதே போல இப்படியே பாடிக்கொண்டே வருவார்கள். தனத்தரும் கைத்தரும் ஒரு நாளும் நல்ல வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வந்தமில்லா என்ன தரும் நல்லவை எல்லாம் தரும் அந்த 2வருக்கு கனம் தரும் சூழலால் அது ஆதி வரைக்கட்டது. பணம் தனம் தான் பணம். அந்த பாட்டு 78வது பாட்டு முடிந்து 79வது பாட்டு வரும். அதை பாடி முடிக்கிறார் அம்பாள். அதுதான் பட்டனுக்கு மட்டும் காட்சி தருவார். விழிக்கே அது அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சி அமர்ந்து அப்படி கிடக்க படிக்கை சோழ்கள் பாவங்களை செய்து பால் மரங்க குளித்து அழுகும் கைவட்டமோடு என்ன கூட்டி நீயே இறக்க வேண்டும். அதாவது உன்னை நான் படித்துவிட்டேன், உன்னோடு கூட்டு வைத்துக் கொண்டேன், இனி கைவர்களோடு சேர மாட்டேன், கெட்டவர்களோடு எனக்கு வள்ளுவர் சொல்வார். தீயவை தீய பயன்களால் தீயவை இன்னும் அஞ்சப்படும். கெட்டதே நமக்கு கொடுப்பதால் கெட்டதை நெருப்பை விட பயங்கரமாக நினைத்து தூர போய்விடுகிறது. அப்படி சரி, அது இப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்கள். அபிராமி பட்டர் வீட்டை அறிந்து அபிராம வழிக்கு வேலை சொன்ன வழிக்கு வழிபட நெஞ்சோடு எனக்கு அப்படி கிடைக்க பயிற்சி சொல்லுங்கள் பாவம் செய்து பால் நரக குடித்து அழுகும்
கைவர் தம்மோடு எண்ணத்திலேயே கைவர்கள் திருடர்கள் கெட்டவர்கள் அவரோடு இனிய என்ன கூட்டு என்று சொல்லுகிறார். அப்போது அம்பாள் இவருக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து ஒரு தோடு கழட்டி வான வீதியிலே போடுகிறார் அம்பாள். அந்த வான வீதியிலே வந்த அந்த தோடு பௌர்ணமியாக இவருக்குத்தான் காட்சி அளிக்கும். முதலில் பட்டருக்குத்தான். அதற்கு தாயே 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 என்று ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்ற உடனே இதை என்ன இந்த கிருஷ்ணன் எதை பார்த்து உணர்கிறார்கள். அப்போது அவரை நம்பவில்லை. அதன் பிறகு அவர் விழுந்து வணங்குவார் சாஷ்டாங்கமாக. அப்போதுதான் எல்லோருக்கும் காட்சி தருவார் அம்பாள் பௌர்ணமி நிலவாக. பௌர்ணமி நிலவாக அம்பாள் காட்சி கொடுப்பார். அதை கண்டு சரபோஜி மன்னன் ஆஹா ஒரு மகானை போய் நான் திட்டிவிட்டேனே சிரசேதம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேனே மன்னிக்க வேண்டும். அந்த சரபோஜி மன்னன் இந்த அடியவர் காலிலே விழுகிறார். அப்போது மன்னனே விழுந்தார். மக்கள் என்ன செய்வார்கள்? மன்னனை பற்றி அவையார் ஒரு பாட்டு பாடுவார். மன்னனும் மாசு கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனே கற்றோனே சிறப்புடையன். மன்னருக்கு சந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. அதனால் மன்னனை ஒரு தராசு தட்டையும் படித்தவனை தராசு தட்டை விட்டு சீர்தூக்கி பாருங்கள். மன்னன் வேறு நாட்டுக்கு சென்றால் விருந்தாளி. நாட்டில் தான் அவன் மன்னன். ஆனால் கற்றவன் எங்கு சென்றாலும் கற்றவனே. இவர் சொல்வார் ஐயா பட்டினத்தாரை பற்றி 25 வாரம் திருச்சி வழியில் சொல்லிட்டு மயிலாப்பூர் கவலைக்கு சொல்லிட்டு கண்டப்பட்டு சொல்லிட்டு. ஆனால் இங்க அம்பாளை பற்றி தான் சிறப்பு. ஏனென்றால் வந்திருந்தது நவராத்திரி. அதனால் பட்டினத்தார் ஒரு பாட்டு படிப்பை பற்றி பாடுவார். ஊர் மக்கள் செய்த பிழையெல்லாம் தான் செய்த பிழையை எடுத்துக்கொண்டு பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடுவார். எடுத்தவுடனே படிப்பை பற்றி தான் பாடுவார். கல்லாப்பழையும் கல்லாப்பழையும் கசிந்து உருகி இல்லாப்பழையும் நினையாப்பழையும் நீ அஞ்சலித்தை சொல்லாப்பழையும் புதியாப்பழையும் சொலாப்பழையும் எல்லாப்பழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பரை. பல பாட்டு கச்சேகமே கச்சமே கச்ச பல பாட்டு. ஒரே ஒரு பாட்டு பாடிவிட்டு அம்பாள் பாடி பார்த்து வருகிறார். அத்தம வாழும் அகத்து வந்து வியம்பு பட்டினத்த பாட்டு. அத்தம வாழும் அகத்து வந்து வியம்புக மெத்திய மாதம் வீதி மட்டே விரும்பி கைத்தளம் மேல் வைத்தது மனிதது சொல்வாறு மட்டே பத்தி தொடரும் இரு வினை புண்ணிய பாவம். இதற்கு விளக்கு மடியில் சொல்லவே விளக்கமற்ற அத்தமும் வாழும் அகத்து மட்டிய வீடு வரை உள்ளது. அத்தம் வாழும் விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே வீதி வரை மனைவி விம்மி விம்மி கைத்தளம் மேற்பட்டது மைந்தரும் சுடு காலம் மட்டே. ஐயா அவர்கள் காவல்துறை ஆய்வாளர்கள் அடியை எங்கு சொற்பொழித்தாலும் வந்துவிடுவார். எங்கு பாசாலை போய்தான் நாங்கள் நட்பு கொண்டோம். 15 ஆண்டுகளாக எந்த கோயிலுக்கு சொற்பொழி போனாலும் ஐயா வருவார். காவல்துறை ஆய்வாளர். ஆங்கிலத்தில் பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் என்று அதனால் சரி. அத்தம்மாவோட அனுப்பினாலும் வீடு வரை வருது. எப்போது நிச்சயமாக வீதி மட்டும் வீதி வரை வந்து விதி விதி கைத்தளம் நிர்வகித்தது மைந்தர்கள் சொல்லுங்கள் என்றால் காடு வரவில்லை. ஆனால் கண்ணதாசன் கடைசி வரை ஆர்வம் சரியில்லை, தவறு தவறு தவறு. அது பணத்துக்காக நான் அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் தீர்க்கமாக சொல் 4வது பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே. நீ புண்ணியம் செய்திருந்தால் உன்னோட புண்ணியம் வரும், நீ பாவம் செய்திருந்தால் உன்னோட பாவம் என்று பாடுவார். ஐயா அம்பாவை பற்றி பேசுவதும் அம்பாள் பக்தர் இவர் அம்மாவுடைய கவசத்துக்கு காரியத்துக்கு தேசிய வந்தவாசி தாண்டி அதற்கு போய் வருவதற்கு 4 சக்கர வாகனத்துக்கு 6500 ரூபாய். என்னை வீட்டில் கொண்டு போய் மீண்டும் கொண்டு வந்து சேர்த்து எனக்கு கேட்டாலும் அதை சொற்பொழித்தே 10,000 செலவிட்டார். அங்கு வந்து அடியை சொற்பொழிவார்கள். காரணம் தாய்க்கு கொண்ட பாசம்.
அந்த தாயை பற்றி பட்டினத்தார் பாடுவார் பாருங்கள். அழாத நெஞ்சம் போல அழுது. அம்மா இறந்து விட்டார். அடியனும் அழுப்பான். அவர்களுடைய வீட்டு அழுகை பாடினேன். மயிலாப்பூர் கமலேஜ் கோயிலும் அழுது பாடினேன். உண்மையிலே தாய் இறந்து இருக்கிறார் என்றால் இதை பாடினால் கண்ணீர் வருகிறது. 12 திங்களாய் அங்கம் நொந்து பெற்று பையனென்ற போதே பறிந்து செய்யவில் கைப்புறத்தில் ஏந்தி கனகமுறை தந்தாரை என் தாய் செலுத்த இனி எந்த பிறகு இந்த தாய் எடுத்துக்காயா இருப்பான். அப்படி இந்த தாய் இருந்தாலும் இந்த தாய்க்கு நான் மகனா பிறப்பனா? 12 திங்கள் என்ன 10 மாதம் அங்கம் நொந்து பெற்று சிறு கோரமையாக குழந்தை கஷ்டப்பட்டு வெளியே வர வேண்டும். தாயும் செத்து பிழைப்பால் குழந்தையும் செத்து பிழைப்பார். அதான் 12 திங்களாய் 10 மாதம் அங்கம் நொந்து பெற்று பயன் என்ற பெயர் தான் ஆண் பிள்ளை. அது பிறந்தது ஆண்கள் தன்னை சொல்லி பயன் என்ற போதை பரிதெடுத்து செய்யவில்லை கை கோர்த்து ஏந்தி கனகம் வரை தந்தாலை செத்து விட்டார். இனி இந்த தாய் எனக்கு தாய் வருவாரா அல்லது இந்த தாய்க்கு நான் மகனா வருவேன்? அவள்தான் போயிட்டு முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து 5 பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கும் நெறிய தழம்புக்கு என் தாய்க்கு போய் நான் கேட்பேன். நான் எதிர்பார்க்கலாம். ஐயா விளக்க நேரம் பண்ணி காரிகாமலை பற்றி பேச அடுத்த பாட்டு. பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் போர்மேலும் கட்டிலும் வைத்தனை காதலிட்டு முட்டை சிறகரித்து பாராட்டிய சீராட்டிய தாய்க்கோ சிறகரித்து தீ மூட்டுகள் என் தாய்க்கு நான் விறகுகிறேன். பச்சை வாழை மரத்தை வெட்டி அந்த பட்டைகளை குறித்து போட்டு அது மேல தாயை படைகள் அந்த பைத்தியக்காரன் ஊர் மக்களோ இவரை பைத்தியக்காரன் என்கிறார்கள். ஊர் மக்களுக்கும் இவருக்கும் ஆகாது. பட்டணக்காரருக்கு ஊர் மக்களுக்கு ஆகாது. 7 கப்பல் வைத்திருந்தார் ஐயா. பல கோடி ரூபாய் சொத்து வைத்திருந்தார் ஐயா. நாட்டு போட்ட செட்டி ஒரு பைசா போட்டா 10 பைசா எடுத்தார். ஆனால் அத்தனையும் தர்மம் செய்து போராட்டத்தை கேட்டுக்கொண்டே இல்லை. காரணம் மகன் சொன்ன ஒரே வார்த்தை காலத்த உறுதியும் மாறாது காரணம் நகை. மகன் வாழை கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிருக்கார். அப்பா இந்த பக்கம் கடைக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. என் மகனுக்கு ஐயா இந்த கட்டடத்தை சொல்லிட்டு மகன் கோயிலுக்கு போயிடுவார். அதை பார்க்கிறார். காலத்தை வச்சு காணும். அவ்வளவுதான் உணர்ந்தார், தெரிந்தார், விட்டுவிட்டார். வெள்ளி அலைஞான்கள் வைரம் பதித்த கருக்கள் எல்லாத்தையும் கழித்து போட்டு சுவாமி கற்றுக்கொண்டார். சுவாமி என்று மனைவி பின்னாடி தொடர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, அந்த காலத்தில் அப்படித்தான் மனைவி பின்னாடி அது இந்த காலத்துக்கு மனைவி சுவாமி என்று தொடர்ந்து கணக்கப்பிள்ளை இந்த அம்மாவுக்கு உள்ள உணவு உள்ள இருக்கிற கால் வாய்ப்பு நீதி 7 காண மகனே என்று முன்னாடி கேட்கிறார். அம்மா நீ சாகு வரை இந்த எல்லையை விட்டு நான் போக மாட்டேன், இந்த காவிரி கும்படத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லிட்டு இப்போ பாரு முந்தி தமிழர்களுக்கு நான் சொன்ன ஆண்டு சிவனை ஆராய்ச்சி கொண்டு தாயாக்காரப்போ இதே தரும். அவர் நெருப்பு வைக்க மாட்டேன், நெருப்பு வாங்க சரி. அப்போ தாய் இந்த பைத்தியக்காரர்கள் இவரெல்லாம் சொல்லுங்க பைத்தியக்காரர் சொல் உடனே பச்சை வாழ மாட்டேன். ஐயா காய்ந்த பட்டையே இருக்கிறார். பச்சை பட்டை எப்படி கிடைக்கும்? தீக்குண்டு அந்த ரசம் தான் வருது, புதல் வருது. அம்மா பச்சை வாழ மாட்டேன் பாட்டு பாடுகிறார். பக்தன் சொன்னார், பகவான் கேட்பான். அபிராமி பக்தன் சொன்னார், அம்மாவத்தில் நிலவு வந்துவிட்டது வந்ததே. அதே போல் பக்தன் பட்டினத்தார் அந்த பச்சை வாழ மாட்டேன் நாயை படுக்க வைத்தார். வைத்தோன்னைக்காரர்கள் பாட்டு பாடுகிறார். முன்னை கட்டி முப்புறத்திலே பின்னை கட்டி சென்னையிலே அன்னை கட்டி அடி வயிற்றிலே யாரும் கட்டி மூலம் கூட ஜெயிக்கிறார். முன்னை கட்டி முப்புறத்தில் ஏறுவதென்ன காரணம் கமலாகன் வித்து மனித 3 அசுரர்கள் 3 ரோகத்தை பிரித்து கொண்டு அபவாசம் செய்தார்கள். எம்பெருமான் இவருக்கு கேட்டு தயார் செய்வார்கள். சிவபெருமான் தாக்குவதற்கு அந்த அசுரர்கள் எம்பெருமானுக்கு தேர்ந்தெடுப்பது
தேர் புரிஞ்சுட்டு தேர் தான் தேவர்கள். 2 சக்கரம் சந்திரன், 2 சக்கரம் சூரியன், எல்லா தேவர்களும் அந்த தேர். ஒரு பாதம் வைத்தால் காலையில் சொல்லக்கூடாது, ஏற்கனவே காலையில் சொல்லவே கூடாது. சொன்னால் நீ இன்னும் பக்குவம் அடையவே இல்லை. பாதத்தை புரிஞ்சு விட்டு அதெல்லாம் அந்த அசுரனை விட்டு விட்டாரா? ஒரு புத்திரிப்பு தெரிந்தார் வர்க்கம். அதனால அந்த ஐயா ஒவ்வொரு முன்னை கட்டி முப்புறத்திலே முப்புறத்தை எரித்தால் என்று அதான் முன்னை பின்னை கட்டி தென்னிலே குறைந்து போய் இலங்கையில போய் நெருங்கி வச்சுக்கொண்டு அது கதை கட்டி பார்க்க முடியாது. அந்த கதைக்கே பெரிய கதை. அன்னை கட்டி எல்லாத்தையும் இந்த தொப்புல கையில் வச்சுப்பார்கள். ஆனால் யார் ஆரம்ப யாரும் இருக்கும் அம்மாவும் மருமாக தொப்புள் கூடு போடுவது. அந்த அனல் இல்லைன்னா நாம் செத்து விட்டோம். அதான் அன்னை கட்டி அடி வைக்கிறேன், கட்டி மூன்றம் போவேன், நான் என் தாய்க்கிறேன் பச்சை வாழ்நாளை கறி எப்படி அழியும் எரியும். பக்தன் சொன்னால் பகவான் செய்வார். அதான் அப்போ பகவான் பெரியவரா பக்தன் பெரியவரா? பக்தன் தான் பெரியவன். பக்தன் தான். அதுக்கும் அவையாறு உரையாடல் இருக்கிறது. முருகப்பெருமான் அவையாறு உரையாடல் நடக்கிறது. பழனி சொல்றது அது ஒரு நேரம் வராமையா கடைசிட்டோம். ஐயது இனியது புரியது பெரியது 4 கேள்வி கேட்கிறார் அவையார். அவையாரிடம் முருகப்பெருமான் மாடுமை கொடுத்துருக்கிறாங்க. அதிலிருந்து மாநில ஆவல் அதனால ஊர் கொடுத்து ஞானமும் கல்வியும் ஞானம் கல்வி நயனக்காரி தாமும் தவமும் தாம் செய்வது தானம் தாம் தீவாராய் ஆனாலும் வைத்தது விளக்கவை இனியது இனிது இது ஏகாந்தம் அதுதான் சொல்லலாம். ராவணி மனைவியோ கண்டக்கோட்டை பாட்டு பாடியிருக்கிறார். 5ஆம் திருமுறை அவர் பாடியது திரு அருட்பா. 5ஆம் திருமுறையிலே அந்த கண்டக்கோட்டை முருகப்பெருமானுடைய பூஜையிலே சாயங்கால பூஜையிலே இந்த அடியனுக்கு பாடி மாற்றிருக்கார்கள். என்ன புண்ணியம் செய்வது தெரியுது. எல்லா தெய்வ காட்டிவிடுவார்கள். 100 பேருக்கு இந்த பேருக்கு அந்த பேருக்கு கடைக்கு தெய்வமயமான பாட்டிருப்பார். அந்த பாட்டு அடியன் ஒரு புண்ணியம் செய்யவில்லை. அடியனுடைய தாய் தந்தை புண்ணியம், இன்னொரு புண்ணியம் அடியனுக்கு கண்டப்பட்டத்தின் சொற்பொழி மட்டும் இல்லாமல் அந்த சாயங்கால பூஜை 7:30 மணி 7 மணி அல்லது 7 மணி எல்லா பூஜைகளும் முடித்தோட தெய்வமயமாக இருப்பாங்க. ஒரு மணிக்கு அது மட்டும் இயற்கை நான் அது மட்டும் இல்லை, நீருக்கு புரிகின்ற அது மட்டும் இல்லை, திருவம்பு பூஜையை செய்ய வேண்டும். சரி ஐயா அங்க இப்போது காளிகாம்பாளுக்கு தீர்ப்பு வந்தது. இப்போது அம்பாள் அருள் பெற்ற ஒருவன் இருக்கிறான். மடையன் கடையன் கடைந்தது மடையன். அவனுக்கு படிப்பு வரவில்லை. ஆசிரியர் பார்த்தார், அடே உனக்கு படிப்பு வரவில்லை, நீ மாடு மேய்க்குவாங்க போன என் வீட்டில் இருக்கிறார். அரசர் கொடுத்த மானியம் இடம் வீடு சம்பளம் சரியாக போய் மாடு மேய்க்க போனான். ஒழுங்கா அதையாவது பார்க்க வேண்டாமா? மாடு அண்ணாகிறது தூங்கிவிட்டார். அங்கே சிறு காலி கோயிலுக்கு, அதாவது நம்ம காளிகாம்பாள் கோயிலுக்கு 10 அடி பக்கத்து நம்ம ஐயா வீர பிரம்மன் இருக்கிறார். ஐயா இந்த கோயில் விஸ்வகர்மா கோவில் ஆச்சாரியமார்களால் நடத்தப்படுகின்ற கோயில். கண்டப்பட்டம் செட்டிமார்களால் நடத்தப்படுகின்ற கோயில். வீர பிரம்மேந்திரனால் இவர்கள் எல்லோருக்கும் குரு. மாதா பிதா குரு தேவங்கிற இவர்கள் எல்லோருக்கும் வீர பிரம்மேந்திரனால் கடவுள். சரி ஐயா, இப்போது சட்டை கடை மாறியதா வராது, உடனே வராது. இப்படிதான் பேசுவாங்க. சரி, இப்போது அந்த மாடு மேய்ப்பு கொண்டிருந்தால் அம்பாளுடைய கோயில பட்டு தூக்கி விட்டார். உச்சி வெயில் இந்த மாடுகளும் பயிர் வைத்தது. மன்னனுடைய குதிரை வந்து கதிரை இல்லாமல் அவர்கள் தான் ஆசிரியர் வந்துவிட்டார். சார் ஆனால்
என்னடா இது மன்னனுடைய குதிரை வந்து மேய்ந்திருக்கிறே, என்னுடைய பயிரெல்லாம் மாடுகளால் நாசமானது. இவன் என்ன செய்யறான், தாயை கொண்டு போய் தாலி வாப்பார் சிவப்பு சிறிய போய் வீட்டுக்குள்ளார், தாயே படிக்கத்தான் லாய்க்கிலே என்று அனுப்பினார், இதுக்கு நான் லாய்க்கிலே என்று என்னை நிரூபணம் செய்திருக்காயே, தாயே நான் என்ன செய்திருக்கேன், தாயே நான் என்ன செய்திருக்கேன். அவர்தான் ரத்தம் சொட்ட சொட்ட அவ்வாறு காட்சி கொடுத்தார் இந்த பக்தனுக்கு. ஐயா, நம்பினார் நம்பினார் கைவிடார் படார், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் சரி. இப்ப விஷயத்துக்கு பாருங்க, அவரை காட்சி கொடுத்தார். அப்பா, இதிலிருந்து நீ என்னுடைய சக்தியை பெற்றதால் விக்ஷாட்சர மந்திரம் அதை பெற்றதால் நீ சொல்லும் வார்த்தை பொய்க்காது, இதிலிருந்து நீ பொய்யா மொழிப்பவன் என்று பேசப்படுவாய், போற்றப்படுவாய். நன்றி தாயே, வணங்கி நான் புரிந்திருக்கிறது. இப்போ என்ன வாய்ப்பு, அந்த குதிரை என்னவானது வந்து மேய்ந்திருக்கிறது எல்லாம் என்று மனம் குதிரை முதல் பாட்டு அந்த குதிரை தாவதற்கு பாடினார். வாய்த்த வயவுடைய மாகாண அன்னையே ஆய்த்த அருகா கதிரை தின்ற காலிங்க ராயன் குதிரை மாறக்கடல் சொல்லிட்டாங்க. மாறக்கடல் சொன்னா போயிட்டாரு, அம்மாள் சொல்லிட்டாரு, காலிங்க அம்மாள் செத்துலையா என்னன்னா குதிரை கொண்டிருக்காயே, நான் என்ன செய்வது, அவருடைய இடம் அவருடைய சோறு நான் தின்கிறேன், என்னை இத்தனை காய்ச்சி ஊரை விட்டு ஓடுவது நாட்டை விட்டு ஓட வைத்தாயே, மன்னருடைய கேட்ட நான் என்ன சொல்லுவேன், மன்னரின் குதிரை போன சொல்லுவேன். மன்னருக்கு காதல் விஷயம் போய் சேர்ந்தது. மன்னர் வந்திருக்கார். மன்னர் வந்தவுடனே மன்னர் இவருடைய சக்தியை அவர் செய்து விட்டார். அம்பாள் அளவுக்கு தான் இவர் சொல்லும் வார்த்தை போய்த்தாங்க. அப்பா அப்பா, இவரை நான் சந்தர்ப்ப தரவில்லை, என் குதிரை எங்கேயாவது வீட்டுக்கு என்கிறார் மன்னன். இந்த கடையன் மடையன் சிறுவனிடம் எழுதுகிறார். அப்படியே பாட்டு மாற்றி பாடுகிறார். பாய்த்த வயதுரி மாக்காலி அன்னையர் ஆய்த்த கருகாம் கதிரை என்ற காலிய ராயன் குதிரை நீலக்கடவது, அது மாலக்கடவது, இது நீலக்கடவது. அப்பா மிக்க நன்றி என்று சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சலாம் கொடுத்துட்டு சிறுவன் அவனுக்கு ஐயா ஐயா மூர்த்தி சிறிதாகினும் கீர்த்தி உருவத்தை வைத்து எடை போடப்படாது. இவன் குலவாக இருக்கிறான், இவனை எடுத்துள்ளார், இவனை அகத்தியெல்லாம் சொன்னார்கள். அதான் வல்லுவர் ஒரு பாட்டு போடுவார், உருது கண்டு எல்லாமே கேட்டு உருது சேர்த்து அச்சாணி அண்ணாவிற்கு உருதுகளுக்கு அந்த வரையோ அந்த சொல்றது அந்த சேர்த்து ஒரு தான் அச்சாணி. சரி, அதை கைட்டு விடுங்க, அந்த தேரை ஊட்டி கொண்டு வாருங்க. ஒரு தான் தானே உருவம் அவ்வளவு தானே, கைட்டு விடுங்க, அந்த தேரை ஓட்டுங்க. நடக்க தேரை போடாது. அதனால்தான் வந்து சொல்றாரு, உருது கண்டு எல்லாமே வேண்டும், ஒரு நெடு தேருக்கு அச்சாணி அண்ணாவிற்கு. அதே அவையாளர் போடுவார். நேரமாக கடற்பெரு தாழை மகிழ்ச்சி கருத்தம் உடலில் இருக்க வேண்டாம். கடற்பெரு மண்ணில் ஆகாத அறிஞர்கள் சூழல் உறுதியிருப்பாங்க. அதாவது கடல் எவ்வளவு சேர்த்து அவையார் பாட்டு, கடல் எவ்வளவு சேர்த்து ஒரு கோடை தண்ணி எடுத்து தானம் பெற குடிக்க முடியுமா? முடியாது. அந்த கடற்கரை ஒரு 50 அடி அது மாதிரி ஊரில் ஏற்படுத்தி தண்ணி சுரங்க வச்சு அங்கே வைக்கிறாங்க பாருங்க. ஒரு கோழி ஒரு ரூபாய் 2 ரூபாய் இருக்கு, அதை குடிக்க முடியும். கடல் முழுவதும் இருக்க நீர் தாகம் இருக்காது. அதான் மழை பெரிது தாழை, தாழை பெருசா இருக்கும், ஆனால் வாசம் இருக்கும். மகிழ் மீது கண்டம், மகிழம் ஒரு சுண்டங்களுடைய முனையளவுக்கு தானே இருக்கும். பார்த்துருக்கு மகிழம், அதற்கு இருக்கிற வாசம் தாரம் தாரம் உருவத்தில் இருக்கு. இது ஒரு உருவத்தில் தெரியுது. மணல் பெரிது தாழை மகிழ் கண்டம் உடல் சிறியது என்று இருக்க வேண்டாம். கடல் பெரிது மண்ணிலும் ஆகாது, அதற்கு புண்ணியம் ஆகிறது. இதே அந்த வீரராக பாடுகிறார். இது நீதிமன்றத்தில் வருகிறது. தேர்தல் பணை திருப்பணி ஒவ்வொரு வாங்குற ஓகே வாழ்கிற பலருக்கும் ஒருவருக்கு நிற்க நிறை ஆகாம். பணக்காரர்கள் பார்த்துருக்கீங்களா? அதே பணம் பழமை சாப்பிட்டுருக்கேன், சுற்று சாப்பிட்டுருக்கேன். அது அதுதான் அது விலை நினைக்கிறா பணம் ஐயா விலை
தேர்தல் படையில் திறப்பது ஓடுவதை வாங்குவ ஓங்கி மலம் பெற மலரில் ஒருவருக்கு நிற்க நிழல் அட்டப்பாடு செல்லிய ஆறு திறப்படை ஓடுவதை செந்நீர் கயத்து சிறு மீன் சிறை மீன் சிறை பார்த்திருக்கீங்களா? திரவம் மாதிரி இருக்கும், அப்படி நடக்கும் படிக்கப்படி செல்லுறாங்க. செந்நீர் கயத்து சிறு மீன் சிறையும் முக்கிய ஆணையும் அதை அணிக்கு உறகி மன்னருக்கு நிற்க நிழல் அண்ணன் யானை யானைப்படை அணிக்கு உறகின குதிரைப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை 4 படை நின்று மன்னன் ஓய்வு எடுக்கிறான். அவ்வளவு இது வெதை தெரியுது. அவ்வளவுதான் பெற்று படம் நிற்கிறான். படம் அதை வெதை பெற்று ஆனா ஒருத்தருடன் நிற்க முடியாது. அதனால் குருவத்தை வைத்து எடை போறாங்க. குரு கட்டி சரி ஐயா இப்ப அம்மாவுக்கு கலந்துருக்கீங்க. இப்போது இவன் 10 நகர் பெற்றானா அந்த குதிரை மீட்டதா இப்போது ஊராக பாட போகிறான். ஒரு முருக பக்தர் வந்தாங்க. முருக பக்தர் வந்து கேட்டான். முருக பக்தர் என்ன கேட்டான்? ஐயா அம்மாவே பாருங்க ஒரு பாட்டு பாடுப்பா, தாயை பாரு பிள்ளைய பாடுப்பா. ஒரே வார்த்தை சொல்லிட்டார். யாரு அப்பையாமை கூட கோழியை பாடும் வாயால் குஞ்சினை பாட மாட்டேன் சொல்லிட்டார். கோழியாரு அம்பாள், குஞ்சியாரு முருகப்பெருமான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே இந்த பக்தர் போய் முருகப்பெருமான் கோயில சொல்லிட்டார். ஐயா ஆரம்பித்தவனா இருக்கிறான், உன்னை பற்றி ஒரு பாட்டு பாட சொன்னேன், பாட மாட்டேன். ஐயா அமைதியோட பாடிய பாடு சொத்தை குழந்தைக்கு பாடுற நேரங்களே கைவாய் ஒளிவாய் ஐவாய் வயசில் அபாதனை 5 குளங்கள் மூலமாக செல்கின்ற ஆசையை விட்டு அவனை வணங்கியிருக்கிறார். நேரங்களே எழுவாய் மன்னனை கதிக கடவாதி இருவாய் வடிவாய் சுடுவாய் படவே விடுவாய் விடுவாய் விடையாது. சரி இப்போது கோழியை பாடுவாய் முதல் பாடம். அதுதான் இந்த முருகன் பக்தனுடைய பொருளை கேட்டார். இவனை வறுமையை மாற்றினார். பொய்யா மன்னன் கொடுத்த மானியம் போய்விட்டது. பிச்சை எடுக்கிற நிலையில் வந்து விட்டான். ஊராக இவன் சோழ நாட்டு புலவன். இப்போது பாண்டி நாட்டில் போகிறான். சோழ நாட்டு புலவன் பாண்டி. அப்போது ஐயா ஒரு அம்மா நாட்டியம் ஆடுகிறார். அந்த அம்மா ஒரு அம்மா மேலம் அடிக்கிறார். அந்த அம்மாவுக்கு கண் தெரியாது. ஒரு அம்மா பாட்டு பாடுகிறார். அந்த அம்மா மகள் தாய் தாயோட தாய், அதாவது பாட்டி அம்மா மகள், மகள் தாய் தாயோட தாய் 3 பேருக்கும் கண் தெரியாது ஆடுகிறார்கள். இங்கே உயர்மொழி பொருள் வருகிறார். அம்மாவும் பெற்றார், உயர்மொழி பொருள் வருகிறார். வந்து என்ன இவர்கள் எப்படி ஆடுகிறார்? ஐயா 3க்குமே கண் தெரியாது கூடுதல். இன்னும் சில நேரங்களில் 8:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஐயா 10 நிமிஷம் பிச்சை எடுத்து மலர் கொண்டிருந்தார். இருக்கா கற்கை நன்றே பிச்சை கற்கை படிக்க வேண்டும் பிச்சைக்காக படிக்க வேண்டும். கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம். நமது அம்பாவுடைய இதுபடி சிவன் இந்த புயல் இந்த அம்மா இடத்துக்கு வந்துவிட்டான். வந்த உடனே 3 பேருக்கு குருடர்கள் தெரிந்துவிட்டது. 3 பேருக்கு அந்த குருடர்கள் என்று பார்க்கணும். பட்டா வந்துவிட்டது. பொய்யாமொழி நாம் பாடினால் கண் வந்து விடுவது பாடலானே என்று பாட்டு பாடி கண் வந்து விட்டது. 3 பேருக்கு கண் வந்து விட்டது. பார்வை கண் என்றால் பார்வை வந்து சரி.
இப்போது ஐயா நன்றி மிக்க நன்றி. சரியம்மா நான் மதுரை போய் கொண்டிருக்கிறேன் பாண்டியனார் போனார். அங்க போனவன் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். இவருக்கு பொன்பொருள் கொடுத்தார்கள். அந்த பொன்பொருளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் சுமந்து கொண்டு. ஐயா அங்கு நடந்து வேறு மதுரை பகுதியிலே நடந்து வேறு. இவர் கோபத்தில் கலந்து விட்டார். மதுரை பகுதியிலே சங்கம் அமைக்கவில்லை. தமிழ் புலவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. உடனே கோபத்தை அப்போது ஏதோ ஒரு பக்கம் ஒரு பல்லக்கினுடைய பக்கம் ஏதோ வருத்தம் தெரியும். என்னவென்று பார்த்தால் பாண்டியமாதிரியை பல்லக்கு சுமக்கிறார். மகாராணி பொய்யாமொழி புலவருக்கு 4வது ஆளாக பல்லக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே பல்லக்கு ஏறுகிறார். அம்மா நீங்க பாண்டியமாதிரி தானே? ஏன் இல்லை நீங்க கோபத்தில் போகிறீர்கள் அனுப்பக்கூடாது. சரி நான் போக மாட்டேன் தாயை சொல்லி மதுரை வரவழைத்து சங்கம் அமைத்து தமிழ் சங்கம் அமைத்து பாட்டு பாடிட்டு வருகிறார். சரி வந்த உடனே சரி உடனே நமது அந்த அத்தி சாய்ந்து விட்டது. பழைய அதே ஊருக்கு அதாவது மதுரை வருவதற்கு 10 கல்வி முன்னாடி நாட்டியம் ஆடி பெண்கள் கண் வர விட்டாங்க. அந்த இடம் வந்து இருட்டி விட்டது. இருட்டி விட்ட உடனே என்ன செய்கிறார்கள்? அந்த அம்மாவுக்கு வீட்டில் போய் தங்கலாம் தெரிஞ்சவர் தானே. அந்த அம்மாவுக்கு நம்ம கண்பார்வை கொடுத்தோன்னு போய் தங்கலாருக்கு போகிறார். ஐயா ஒரு பழமொழி இதை வைத்து வந்தது, தயவு செய்து கவனியுங்கள். ஒரு பழமொழி இதை வைத்து வந்தது, கவனியுங்கள். இவர் என்ன செய்தார்? சுமார் 9 மணி இருக்கு இரவு. கதவை தட்டினார். கதவை தட்டிய உடனே அந்த அம்மா சந்து வழியாக பார்த்தார். கண் பார்வை வந்த சிறுவர், அது பெண் 21 வயசு. அடே இவரா? கதை திறக்கிறது. கதை திறக்காமல் இந்த அம்மா போய் பட்டு விட்டாங்க. ஒரே சிரி பையா. இவர் என்ன செய்தார்? மறுபடியும் அழைத்து பார்த்தார். திறக்கிறது. பழைய உருளி கதவை தரணி. இவர் சொன்னார் போய்க்கார். கண் தர போய்விட்டு ஐயா 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 மன்னித்தவர்கள் கண் கட்டத்திற்குதான் சூரிய நமஸ்காரம். என்ன சொன்னார்? பழைய குருடி கதவை தர. இந்த பழமை இவரை வைத்து வந்தது. அதே போல இன்னொரு பழமை இருக்காது. உடனே ஐயா மன்னித்தவர்கள் கதவை திறந்தார்கள். கண் தெரியாமல் வந்து கதவை திறந்தார்கள். ஊர்ந்தாங்க வாழ்ந்தாங்க எல்லாம் பண்ணார்கள். மன்னித்தவர்கள் சரி மறப்போம் மன்னிப்போம் என்று மன்னித்து கற்பார்வை பாடி இதை சொல்லி ஐயா கதை முடிய போகிறது. இப்போது விடியல் காலை ஆரம்பித்து 7-8 மணி புரித்தார் கொடுத்துட்டு பொன்பொருளை அதாவது மதுரை பெற்ற பொன்பொருள் இருக்கிறார். மதுரை பதில் இருக்கின்ற பொன்பொருளை சுமந்து கொண்டு தன்னுடைய சோழ நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். பாண்டி நாட்டிலிருந்து அப்போது ஒருவன் வேர் வைத்துக் கொண்டு திருடன் எழுவர் அதே கடற்கரை வரைய வரும்போது உத்தி முடிவு என்னது பையன்? ஐயா நாம் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி பல புலவர்களிடம் சண்டையிட்டு வெற்றி பெற்று வாங்கிய பரிசு மண்ணிடம் வாங்கிய பரிசு என்ன இருக்கிறது? தங்கம் நகை பொற்காசுகள். அப்படியா? ஆமையா? எப்படி கிடைக்கும்? பாட்டு பாடி அப்போ நீ புலவனா? ஆமையா? பாடத்திற்கு என்னையாவது புலவன் என்றாலே பாடினால்தான் புலவன். வந்திருப்பது யார்? சொல்ல மாட்டேன் சொல்லு. சரி அப்படியா? சரி இருக்கட்டும். உனக்கு பாட்டு பாட தெரியும், புலவன் இருக்கிறாங்க. எதா பாடு? என்ன வேண்டிய பாடு? அதாவது முட்டை என்று பாடு பாடுகிறாங்க. பொற்போரும் கல்வி குறிப்பறக்கும் காணவில்லை என் பேரை செல்வதற்கும் ஏந்தாலே மென்போரும் மாணவே முட்டைக்கு மாறாய செவ்வப்போர் காணவே உள்தைக்கும் காடு. விளக்க சுருங்க விளக்கம் நேரமாகும். பொன்போரும் கல்வி குறிப்பறக்கும் காண கல்வி செய்தியெல்லாம் இருக்கு. அதை உடைச்சல பால் வந்து கொடுத்தோம். சப்பாத்தி மாதிரி இருக்கும். சப்பாத்தியை கூட கொடுத்தாரு. அதை உடைத்தாலும் கல்லெடுத்து கூட ஆட்சி பிறகு பால் வைக்கும். பொன்போரும் கல்வி குறிப்பறக்கும் காண கல்வி செய்ய பற்றி எரியலாம். என் பேரை செல்வதற்கு என் மகள் இந்த முட்டை என்கின்ற ராஜாவை குறித்துக் கொண்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு கொண்டு ஓடி திருமணம் செய்ய போகிறார்கள். கற்பனை எழுதுகிறான் இந்த புலவர். என் பேரை என்பது என் மகள்
செல்வருக்கு இயக்கம் என்று சம்மதித்தார். மீட்போடு மாறாய முட்டைக்கு, முட்டை என்ற மன்னன், இந்த மன்னன் பெயர் முட்டை. மாறாய செல்வரும் காணவே முள் தைக்கும் காடு. வேறு என்றால் வேலிக்காத்தான். வேலிக்காத்தான் முள் தைக்கிற அளவுக்கு முள்ளு மேல கார வச்சு ரத்தம் வர அளவுக்கு என் பேரை மூடுகிறாரே இதாயா பாட்டு. உடனே இவர் சொன்னார், திருடன், உன் பாட்டிலே தப்பு இருக்கிறது. நீ ஒரு திருடன், நீ போய் என் பாட்டிலே குறை கண்டு தப்பு இருந்தால் யாரோட சொல்லலாம். சரி, உன் பேர் நான் பொய்யா உன்னை வைத்து நான் பாடுகிறேன். ஐயா, அம்பாளர் பெற்றவர், காளிக அம்பாளர் பெற்றவர், பொய்யா போயிருப்பவர். விழுந்தக்கூடிய அந்தரத்தை நேர்மையை விளக்க வேண்டும். நேரம் இல்லை. விழுந்தது ஆமா, விழுந்தக்கூடிய அந்தரத்தை நேர்மையை எழுந்து சுடர் சுடு என்று எண்ணி செல்வந்த கணக்கு பெய்தொழில் செய்து பொய்யா மொழி பகைவர் போல். பொய்யா மொழி என்ற பேரு மொழி நேர்மையை, அதாவது இந்த பொய்யா மொழி புலவன் பாடலை போல அவன் ஓடினாலே, அது காதலை குறித்து ஓடினாலே அது அவருடைய விருப்பத்துக்கு இவனை செய்து போகிறார்கள். காதல் பொய்யா மொழி புலவன் பேரு வரும். சரி, இது முடிஞ்சிருக்கு. ஐயோ, ஆமாய்யா, இது சரியான பாட்டு, நான் ஒத்துக்கொள்கிறேன். யார் இந்த பொய்யா மொழி புலவன் ஒத்துக்கொள்கிறார். உங்களுக்கு எப்படி பாட தெரியும்? என்னை விட்டு பாட தெரியும். அவர்தான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். வந்ததியா தேவரோடு வந்தது, கையோடு வந்தது, ஒரு திருடனாக வந்ததியா முருகப்பெருமான். முருகப்பெருமான் காட்சி கொடுத்தோடனே முருகா 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 முருகான்னு வேறு விட்டார். சரி, அதை ஆகிய சரி, என் பக்தன் வந்து ஒரு இடம் கேட்டார். முருகனை பற்றி பாடு, கோழியை பாடு வாயால், குஞ்சினை பாட பாட்டேன் என்று சொன்னாலே, முட்டை என்று பாடினாலே, கோழி முதல் வந்ததா, முட்டை முதல் வந்ததா? சொல்லு. கோழி பெரியதா, முட்டை பெரியதா? சொல்லியாக. என் பக்தன் கேட்டது கோழியை பாடுவாங்க, குஞ்சினை பாடுவாங்க என்று சொன்னாலே, முட்டை அதாவது பாட்டு முட்டை வருவார்கள். பொன் போடு கல்வி பொடி பரவல் காரணங்கள் என் பேரை செல்வதற்கு வீட்டுள்ளு மாறவே முட்டைக்கு மாறாவே தெப்போ காணவே முட்டைக்கும் காது. வேலை காத்தா முழுக்க என் பொண்ணு போனார். கன்னிச்செடியே பற்றி எரியும் போது இந்த வெயில்ல பாலவனத்துல இந்த வேலை காத்தா முழு மட்டும் எப்படி தைக்கும்? அது பத்தி எரியாதா? அதுதான் நான் பார்க்க தப்பு. சரி, அது போகட்டும். முட்டை என்று எப்படி பாடினாய்? முருகா, என்னை மன்னிக்கிறேன், என்னை பாட மாட்டேன் என்று சொன்னதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். தவறு சொன்னால் முருகன் மன்னித்தார், விட்டார். அந்த அருள் பெற்ற காளிகாம்பாளுடைய மகன் கேட்டதற்கு பாடினார். அப்பேற்பட்டவர் பொய்யா மொழி. அதே வரலாறு நம்ம வழிபடையம்மா அமுதளித்தார். வரலாறு தினமும் இங்கே பெரிய மருத்துவமனைக்கு, ஆங்கில மருத்துவமனை பேச சொல்ல மாட்டேன், பெரிய மருத்துவமனை. அது எதுக்கு 7 கடை. அந்த 7 கடை வீராசாமி வரலாறு சொல்லியிருந்தார். புரட்டாசி 5ஆம் தேதி வரலாறு வந்தார். 1823ஆம் ஆண்டு புரட்டாசி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தார். புரட்டாசி 5 தான் நினைக்கிறேன், நேற்று வரலாறு வந்தார். அந்த வரலாறு வடிவமா போயிட்டு நடந்தே சொல்வார். அங்கே நெல்லிக்காய் பண்டாரத்தில் ஒருவர், ஐயா இது அம்பாளை பற்றி அம்பாளை பற்றி அம்பாளை பற்றி அங்கே எதையும் அணிய மாட்டார் ஒரு பக்தர். ஆனால் ஜன்னல் ஒரு நாய் கொடுப்பார், கழுதை கொடுப்பார், பேய் கொடுப்பார். யார்? நம்மளை பார்க்க. அதாவது நாம் கீர்த்தனமானவர்கள் அவருக்கு ஞாபகம் தெரியும். இந்த கழுதை கொடுப்பார், பேய் கொடுப்பார். இப்ப வரலாறு வருகிறார். அவர் வரும்போது அவரை பார்த்துவிட்டு மகான் போகிறார், எங்க கையெழுத்து போகிறார். அவருக்கு திட்டு கண்ணு சரி. மகான் போகிறார் சொன்ன உடனே இவர் போய் அவரை
இருக்கலாமா? அதுதான் ஐயா, மன்னிப்பு ஐயா, இதோ நான் மாட்டேன். அதை கட்டிக்கொண்டு ஓடிவிட்டார், ஓடிவிட்டே ஓடிவிட்டார். அப்படி இருந்த வள்ளலார் வடிவுடையம்மாவை பாடுவார் பாடுவார் பாடுவார். வடிவுடையம்மாவை வடிவுடை மாணிக்க மாலை, அது சுற்றி ஒரு பாட்டு, அது ஓரிரு பாட நேரம் இல்லை. இசைக்குத்தம் தாய் பொருத்தியா நான் வருகின்ற செப்பால் இந்நாய் குத்தம் நீ பொறுத்து ஆழ்ந்த வேண்டும் நடுமதில் தேக்குத்தம் மற்றும் திருவொற்றிநாதனம் தேவி என்பது வாய்க்குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை வாய்க்க. இந்த வாயால எவ்வளவு நல்லா யோசித்து அனுபவசாலிக்கு புரியும். சொல்லி இருக்கும்படி இதற்கு விளக்கினால் புரிந்து இது எப்படி காட்டுவதை விட பரவாயில்ல, இத்த காட்டப்படும். இதால உனக்கு வம்பு விலைக்கு வந்து இது வந்து சரி. வாய்ப்புற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்கமே, வடிவுடை மாணிக்க மாலை 101 பாட்டு பாடினார். சரி சரின்னா தன்னை குழந்தைன்னு சொல்லுகிறார். சேக்குற்றம் தாய் பொறுத்து என் தப்பல் அடி பொறுத்து சேக்குற்றம் தாய் பொறுத்து 7ஆம் வருமானம் செப்பா இந்நாய் குற்றம் தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்கிறார். நாய் குற்றம் நீ பொறுத்து ஆழ்ந்த வேண்டும் அழுந்தது சேக்குற்றம் மாற்றம் திருவொற்றிநாதர் யாரு? தியாகராஜ பெருமான். அவருடைய மனைவி இந்த அம்மாவா பாட்டில் இறக்கிறார். வள்ளலார் சேக்குற்றம் மாற்றும் திருவொற்றிநாதம் தேவி அன்பர் வாய்க்குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்க. சரி, கடலமுதே இது முதல் பாட்டு. வள்ளலார் பாடிய வடிவுடை மாணிக்கமான முதல் பாட்டு. கடலமுதே சென்றது அருள் கற்பக கண்ணிய உணர்வு உயிரே உயிர்ப்பு உணர்வை உணர்வு ஒழிய அடலுடைய ஒட்டியார் கொண்ட அருள்வருக்கு மடல் அருள் ஞான மலரே வடிவுடை மாணிக்க. விளக்கினால் உருகு மடல் எப்படி அவ்வளவு தாமரை அலா மல்லி அல்லி எதோ எப்படி இது அதை தூக்கத்தை யாரும் மாற்ற முடியுமா? அப்பேற்பட்ட அருள் கொண்ட அந்த அம்மா நமக்கு எப்ப கொடுக்கிறோமோ கொடுப்பாங்க கொடுப்பாங்க. கடலமுதே அந்த அட கா ட ல மூது அஞ்செழுத்துக்கு அடியில் 1 மணி நேரம் செங்கரும்பே அந்த வச்சிருக்காங்க. அருள் கற்பக கனியை கனி என்று சொல்லவில்லை, கற்பக கனி என்று சொல்லவில்லை, அருள் செல்கிறார்கள். எப்படி அருள் கற்பக கனி அந்த மாதிரி உடல் உயிர் உயிர்ப்பு உணர்வு உயிர் அடல் உயிர் வெற்றியார் அப்பேற்பட்ட அம்மா இவர் பக்தர். பார்த்து 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 ஐயா கோவில் பணி அழித்து விட்டார்கள், அதை செய்து வெளியே வாருங்கள். யாரு? வள்ளலாறு போகமாட்டார்கள், வெளியே வந்து விடுவார்கள். விட்ட உடனே அதன் பிறகு நாராயண கட்டி இங்கே வருவார். வீட்டுக்கு வந்தால் அண்ணன் என்ன சொல்றார்? அண்ணன் பேர் சபாபதி. அண்ணன் சபாபதி தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் பேரும் சபாபதி, வித்வான் சபாபதி. அவர் காஞ்சிபுரம் வித்வான் சபாபதி. ஆனால் இவர்கள் ஐயா கந்தக்கோட்டத்துக்கு இந்தாண்டு இவங்க வீடு, கந்தக்கோட்டத்துக்கு அந்தாண்டு குருநாதர் வீடு. வித்வான் சபாபதி வீடு அங்க, இங்கே அண்ணன் சபாபதி வீடு. அண்ணன் சபாபதி இந்த அம்மா பாப்பாஜி அம்மா அன்னி பேரு. இப்போ அவர் இவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வர்றாங்க. வள்ளலாரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வர்றாங்க. ஐயா காளிகாம்பாளுடைய பெருமை, காளிகாம்பாளுடைய பெருமை, காளிகாம்பாளுடைய பெருமை இதை பேசுவது. இவரை கொண்டு போய் முதல் நாள் அண்ணன் சபாபதி வித்வான் சபாபதிகள் கந்தக்கோட்டத்தை தாண்டி கொண்டு போய் விட்டார். அவர் நடத்துற பாவை கேட்டவருக்கு கல்வியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். வள்ளலார் என்ன வேண்டாம்? போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் சேராலும் சேர வேண்டாம், போகாத இடத்திலே போக வேண்டாம். இன்னும் ஓரிரு நிமிடத்தில் அடியன் கொடுத்து விடுகிறேன், வள்ளலாரோடு கொடுத்து விடுகிறேன். ஆனால் அடியன் படித்தது ஒன்று கூட பேசவில்லை. சும்பன் சும்பன் படித்தேன், இன்னும் 2 ராட்சசங்களை படித்தேன், எதுவே இல்லை. சரி, இன்னும் ஓரிரு நிமிடத்தில் வள்ளலாரோட ஐயா வள்ளலாரோடு கொடுத்து விடுகிறேன். ஓரிரு நிமிடத்தில் அங்கே வேண்டாம் 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 பாடுகிறார். யார்? வித்வான் சபாபதி. வித்வான் என்ன வந்தவுடனே வேண்டாம் வேண்டாம் என்று பாடுகிறார். எனக்கு படிப்பே வேண்டாம்.
வந்து விட்டார். கதைப்பட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார். இப்படி எங்காவது 3-4 வயது தான் இருக்கும். அதன் பிறகு வீட்டுக்கு போனார். என்ன பள்ளிக்கூடம், எனக்கு படிப்பே வேண்டாம் அண்ணன் சொல்லுங்க, படிப்பு வேண்டாம் போக மாட்டேன் வீட்டுக்குள் வராது. மனைவி அம்மணி அவனை சேர்க்காதே, உள்ளே சேர்க்காதே, சோறு போடாதே, அவ்வளவுதான். இப்போது வருகிறேன். கதை பெரியது. வரலாறை பற்றி 25 வாரம் பேசினேன். மயிலாப்பூர் கமலேசி 25 வாரம், கந்தப்பட்டத்தில் 25 வாரம், திருத்தூர் வடிவ சரியா. இப்போது அங்கு போயிட்டு வருகிறார், வடிவமா கோயில் போயிட்டு வருகிறார். சென்னையில வந்து பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த அம்மா பாப்பாத்தி அம்மாள் மைத்துனனுக்கும் கணவனுக்கும் நடுவே அவதிப்படி இவரை பெற்ற பிள்ளையாக பார்க்கிறார். எப்படி இவன் பசியோடு இருப்பான் என்று பின்பக்க வழியாக வந்து இவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். கொடுத்தோடனே சாப்பிட்டு விட்டார். யார் வளரார் சாப்பிட்டு உடனே ஐயா ஐயா ஒரு கதை சொல்ல மாதிரி. இப்போது சரி அதை பிறகு சொல்கிறேன். சாப்பிட்டு விட்டார், கை கழுவி விட்டார், மீண்டும் படுத்து விட்டார். நிலையிலே இந்த அம்மா நிம்மதியாக போய்விட்டார். இன்னும் 10-15 நிமிடம் போட்டு இன்னொரு வருகிறார். பாப்பாத்தியம்மா அண்ணியே வருகிறார். தம்பி சாப்பாடு. அண்ணி இப்பொழுதுதான் என்னை கொடுத்தீர்கள், நீங்கள் கொடுத்தீங்க தம்பி, நான் இப்பொழுதுதானப்பா வருகிறேன். அண்ணி நீங்கள் தான் வந்தீர்கள், நீங்கள் தான் கொடுத்தீர்கள். இந்த பாருங்கள் கை கழுவிட்டு சாதம் சிந்தி இருக்கிறது பாருங்கள். ஆமாப்பா, இருந்தாலும் நான் இப்போதுதானப்பா வருகிறேன். உன் அண்ணன் மீது சத்தியம் அப்பா, என் அப்பா அம்மா மீது சத்தியம் அப்பா. உடனே இவருக்கு அப்போது வந்ததியா, உணவளித்ததியா, உடனே அங்கே நினைக்கிறார், இங்கே நினைக்கிறார். இவர் தீர்க்க தரிசி வடிவடைய அம்மா வந்து தலைப்பு என்ன? வல்லலாருக்கு அமுதளித்த வடிவுடைய என்ற பேரில் அடியனுக்கு தலைப்பு கொடுத்து செஞ்சார். இது யாரு? அம்பாள் ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம். சரி, இப்போது அங்க போனார். எனக்கு படிப்பு வேண்டாம், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், வேண்டாம் 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 படிக்க வேண்டாம். இங்க வந்தோம். ஆனா என்ன சொன்னார்? படிக்காத வீட்டுக்கு சேர்க்காத. இப்போது இந்த அண்ணி மறுநாள் சோறு போடுகிறார். அந்த அம்மா அழுத தொடையில பட்டு சுரீரன். அண்ணி ஏன் அண்ணி பின்ன நீ இப்படி இருந்தா என்னப்பா உன்னை பெத்த பிள்ளையா பார்க்க, அவரு உள்ள சேர்க்காம இருக்கிறார். நீ என்னன்னா படிக்க மாட்டேங்க. சரி அண்ணி படிக்கிறேன், மேல உங்களுக்கு அந்த இடத்தை எங்களுக்கு காலி செய்ய கொடுத்து நான் மேலே போய் படிக்கிறேன். சரி, மேலே போய் சுத்தம் செய்து கொடுத்து இவர் முருக பக்தர். வேண்ட 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 முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருப்பார். முருகப்பெருமான் காட்சி கொடுத்து இவருக்காக பார்க்கிறார். இப்போது அங்க என்ன? போதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் அதை நினைத்துக் கொண்டார். 5ஆம் திரு அவர் எழுதியது 6 திருமுருகர். திரு அருட்பா. அதிலே முருகரை பற்றி வேண்டும் 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 என்று சொன்னார். ஆனால் அதுல ஒவ்வொரு வருடம் அர்த்தம் தெரியுங்களா? 2 வரி மட்டும் விளக்குறேன், நேரம் இல்லை. ஐயா சொல்லிட்டார். அது 8 வரி பாட்டு மட்டும் பாடுகிறேன். ஒரு மையம் ராகத்தோடு பாடினால் நேரமாக ஒருமை உரிமை திருமணம் நினைக்கின்ற உத்தமதான் உறவு வேண்டும். உறவு வைத்து புறமணம் பேசுவார். உறவு பிரபாவம் வேண்டும். பெரும் பெரும் என்னது மூலம் பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பேரை பிரித்து ஒழுக்க வேண்டும். மதமான போய் புரியாது இருக்க வேண்டும். மருவத்தின் ஆசையை மறக்கவே வேண்டும். முறை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும். என் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வெல்லாம் பாட வேண்டும். தர்மம் என்று சென்னை ஊர் தருமபுரி சென்னை கண்டப்பட்ட மனத்தவரோடு கண்டதிலே தங்களோட துயமனை உங்களுடைய சைவமனை சண்முகத்தை நிதானமாக பாடினால் எப்படி இருக்கு தெரியுமா? இங்க 2 வரி மட்டும் விளக்குகிறேன். ஒருமையுடன் எனது திருமணத்தில் நினைக்கின்ற உத்தமத உறவு வேண்டும். சரி, இங்கே உறவு வேண்டும் என்கிறார். அடுத்த வரியிலே பாருங்கள், உறவு வேண்டாம் என்றால் ஆனா வேண்டாம் என்ற வார்த்தை போட மாட்டார். அதுதான் அவர் திறம். அதெல்லாம் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டும். கலவாமை வேண்டாம் அர்த்தம். உள்ளொன்று வைத்து புறம் பேசுவார். உறவு வேண்டாம் சொல்றோம். ஆனா அந்த வார்த்தை வேண்டாம். உறவு கலவாமை வேண்டும். கலவாமை நான் சேர வேண்டாம். அப்படியே ஒரு 8 வரி. அதனால் 8 வரிக்கு நேரம் வரைக்கும் பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டு. எதை பாடு? சரி, அம்மாவுடைய பாடலை பாடி நிறைவு செய்து கொள்கிறேன்.
நன்றி வருகிறது தீரை வருகிறது நானே உனக்கேப்பா எனக்கு எல்லாம் அங்கே வந்து ஐயாவுடைய அடுத்த ஏமான் பண்ண போகலாமே ஆசை கடையில் அவ்வளோப்பட்டு அழுது அதை பார்த்துட்டு அல்லது மழை இருந்து பாடம் மாத கமலம் மழை ஆண்டு நேசத்தை சொல்லு விசர்மானத்தினரை பார்வையினாலே அதுதான் என்றாலும் பாடலாம் நேரங்களே சரி. இந்த சர்வமங்கலமாக மட்டும் விளக்கம் சொல்லிட்டு முடித்துவிட்டேன். சர்வமங்கலமாக சிவே சர்வத்த சாதகே சரகியன் என்பது கௌரி நாராயணி நமஸ்தே சர்வ மங்கள மாங்கல்யே. அதாவது எங்களுடைய மாங்கல்யத்தை காக்கும் சக்தி கொண்டவரே. சர்வ அனைத்து உலகத்துக்கும் சர்வ மங்களத்தன்மையை பெண்களுக்கு வழங்கக்கூடியது. மாங்கல்யே எங்கள் மாங்கல்யத்தை காப்பவர்தான். சர்வ மங்கள மாங்கல்யம். சிவே சிவபெருமானின் மனைவியே. சர்வமங்கல சிவே சர்வார்த்த சாதகே. சர்வம் அனைத்தும் அனைத்தையும் சாதிக்க வல்லவரே. சரண்யே உன்னை நான் சரணடைகிறேன். திரியம்பகே முக்கன் உடையவரே. திரியம்பகே முக்கன் முருகருக்கு முக்கன் விநாயகருக்கு முக்கன் சிவபெருமானுக்கு முக்கன். திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கௌரி என்ற பெயரும் கொண்டவரே. நாராயணனின் தந்தையே நாராயணி நமோஸ்துதே. உன்னை நான் எங்கள் கஷ்டம் நீங்க நமஸ்கரிக்கின்றேன். இது விளக்கு சுருக்கம். இது விளக்கினால் 15 நிமிடம் ஆகும். இப்போது இதே விளக்கு ஐயா அவர்களுக்காக இருக்கிறார்கள். இந்த ஐயனுக்கு இந்த திருக்குறளு 19வது ஆண்டாக நவராத்திரியோடும் 6 மாதங்களிலும் இந்த ஐயனுக்கு வாய்ப்பளித்து இந்த ஐயனை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் நமது ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக மேலாளர் ஐயா அவர்களுக்கும் இந்த கோவிலின் அறக்காவலர்கள் தலைவர்கள் அறங்காவலர்கள் சிவாச்சாரியார்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் முக்கியமாக இங்கு சிறப்பாக கூறியுள்ள பக்த கோடிகளுக்கும் இந்த ஐயனை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் தொடர் புகைப்படம் ஆங்கிலத்தில் தான் பேசவே மாட்டேன். தொடர் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த அடியை பொன்னேரி வாசு நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சத் பராசர். ஓம் சத் பராசர். ஓம் சத் பராசர். வர வர இப்படியே பிடிச்சி அப்படியே பிடிச்சிருக்கேன். நன்றியா 2 மணி நேரத்துக்கு அதில் எல்லாம் அவனோடாலே அவன் கால எப்போ உங்கள் அம்மானுடைய இது இல்லை. நன்றியா. கற்பதும் கேட்பதும் எல்லாம் நட்புத கஞ்சமலர் பொற்பதம் காண்பதற்கு புண்ணியரே சொற்பதமாய் எவை கப்புறமாய் நின்ற தூய சுடரே மற்பதும் சேரி நொற்றை ஊர் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே
மா ஓம் சக்தி பராசக்தி. ஐயா சம்பால் இன்னும் பொறுப்பு இது கோடி நன்றி நன்றி நன்றி. ஐயோ ஐயா காலைல விடாதீங்க. தெய்வமே நீ உணர் சொல்லி விளக்க சொல்லி ஒரு சொல்லி நேரம் இல்லை என்ன விளக்கு நேரம் தள்ளி விடும். ஆமா வாங்க இங்க வாங்க. ஆமா வாங்க ஐயா. நன்றி நன்றியா. செவி இன்னைக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணி செவி இன்னைக்கு அன்னைக்கு கடவுளாக அம்பாள் கொடுத்த வாய்ப்பு போய் மேலாளர் போய் மேலாளர் வீடியோ எடுக்கிறாரே இவரு. எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறாரே இவரு. 1.5 மணி நேரம் எடுக்கிறாரு அவரு. ஆமா வாங்க. நல்லா இருக்கா? படி படி பார்க்க முடியாத வயசாகிட்டு 2 முறை ஐயா நன்றி ஐயா அலையலாமா? ஐயா நன்றி ஐயா நன்றி. ஐயா கிட்ட போய் கை கொடுத்தா போய். ஏறு ஏறு ஏறு. Gracias.